ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டே 13ஓட டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழில் 9ஆம் வகுப்பு இயல் 8ல் வந்து பெரியாரின் சிந்தனைகள், ஒளியின் அழைப்பு, தாவோ தேஜிங். இதில் வந்து ஓல்டு புக்கோட பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனை அதையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 28ல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வச்சும் கேட்கலாம் கொஸ்டின். தந்தை பெரியார் அழைக்கக்கூடிய மற்ற பெயர்கள் இல்லை சிறப்பு பெயர்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம். பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வைக்கம் வீரர், ஈரோடு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின போர் முரசு, சுயமரியாதை சுடர். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தாடி வேந்தர், ஸோ மற்றெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் எது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட்டாக அது மட்டும் நான் சொல்லுவேன். எதெல்லாம் எதிர்த்திருக்காருன்னு பாருங்கள். இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை, இது எல்லாத்தையும் பெரியார் எதிர்த்திருக்காங்க. மொழி என்பது உலகின் போட்டி, போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்துக்கேற்ப மாற்றமடைய வேண்டும், அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பெரியார். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். என்னென்ன சீர்திருத்தம் பண்ணார்னா ஐ என்பதை ஐயன்னும் அவ்வு என்பதை அவ்வு அப்படின்னும் எழுதியிருப்பாங்க. இந்த வரி வடிவ சீர்திருத்தம் வந்து எப்போ அமல்படுத்தப்பட்டதுன்னா சில விஷயத்த 1978. அதேமாதிரி பெரியாரோட சீர்திருத்தங்கள் பார்த்திங்கன்னா கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம், கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமண ஏற்பு, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நாட்டு விடுதலையை விட எது முதன்மையானதுன்னு குறிப்பிட்டிருப்பாருன்னா பெண் விடுதலை. பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் எவ்வளோ சதவீதம் தர வேண்டும் சொல்லியிருப்பாங்கன்னா 50%. ஸோ இது ஹைலி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்டது. 1970 27 ஜூன் அதில் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ மன்றம் அமைப்பு தந்தை பெரியாரை தெற்காசியான் சாக்ரட்டிஸ் அப்படின்னு பாராட்டி பட்டம் வழங்கியிருப்பாங்க. சுயமரியாதை இயக்கம் இவர் தோற்றுவித்தது 1925. நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட். ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டில் இருக்கும். இதை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸாம் பண்ணப்பலாம் அந்த லெவலில் இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஆனால் ரீட் அவுட் பண்ணிக்கலாம். மற்றது நான் சொன்னதெல்லாம் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 79 கொடுத்துருப்பேன். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பிலும், இந்த பாடல் வரிகள் இதை வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். அடிப்படை தேவைன்னு சொன்னது பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி, குழந்தை திருமணம், மணக்குடை, கைமை வாழ்வு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அகற்றப்பட வேண்டியவன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. பெண்கள் கல்வி கற்றால் வழியே சமூக மாற்றங்கள் ஏற்படாதுன்னு பெரியார் உறுதியாக எடுத்து வச்சுருப்பாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு இருக்கும் எல்லா வகையான அடிமைத்தனமும் ஒழிந்து போகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எதை கொடுத்தனா அடிமைத்தனம் ஒழிந்து போகும்னா சொத்துரிமை.
அரசாங்கத்தின் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றும் போது நம் சமுதாயத்தில் புரட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மற்றெல்லாம் கொஞ்சம் நார்மலான விஷயந்தான். நீங்கள் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து தாவோ தே ஜிங். அதுக்கு முன்னாடி ஒளியின் அழைப்பு. ஸோ இது சிலபஸில் கொடுத்த டாப்பிக்கு. அதனால் வந்து பிச்சமூர்த்தி இவரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இல்லை இது கண்டிப்பாக கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நூல்வழி ஹைலி இம்பார்ட்டண்ட்டு, மார்க் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டண்ட்டுன்னு. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் பிச்சமூர்த்தி ஈடுபட்டார். இவர் புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுகிறார். ஹைலி இம்பார்ட்டன்ட். புதுக்கவிதை என்னென்ன பேரில் அழைப்பாங்கன்னா இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள்ளடங்கா கவிதைன்னு வேறு பெயர்கள் அழைக்கப்படுது. பிச்சமூர்த்தி பார்த்திங்கன்னா தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அதிகாரியாகவும் துறை அலுவலராகவும் பணியாற்றியிருப்பாங்க. இது என்னென்ன இதழ்களை துணை ஆசிரியராக இருந்திருப்பாங்கன்னா ஹனுமன், நவ இந்தியா. புதுக்கவிதை, சிறுகதை, ஓரக நாடகம், கட்டுரை இதெல்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. முதல் சிறுகதை இவர் பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு பழி அப்படிங்கிறது. இது வந்து 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசையை பெற்றது. இவரோட புனைப்பெயர் பார்த்திங்கன்னா பிஷு ரேவதி. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. கடைசி லைன் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. இதை வச்சு கூட கேட்கலாம். மற்றபடி பொருளையும் பாடலையும் பார்த்துக்கோங்க. அந்த லெவல் இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் ஆனால் நூல்வெளி ஹைலி இம்பார்ட்டண்ட்டு இருக்கிறலே. தாவோ தேஜிங், லாவோட்சு இவர் பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து 2ஆம் நூற்றாண்டுக்கு முன் வாழ்ந்தவர். சீன மெய்யியலாளர் கான்ஃபியூசியஸ் இவரது சமகாலத்தவர். தாவோவியம் என்னும் சிந்தனை பிரிவை சார்ந்தவர். இதை வந்து யார் மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா சீமணி. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவாக லெஸ் இம்பார்ட்டண்ட்டு தான். உங்களுக்கு அந்த லெவல் பார்க்கணும் கிடையாது. பட் பெரியாரை பற்றியும் அதே மாதிரி பிச்சமூர்த்தி இவரை பற்றி நூல்வெளி இது ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதியவர் வள்ளிக்கண்ணன். இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் டே 13க்கான டாப்பிக்கு. ஸோ அடுத்து அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.